இன்னைக்கு சாட்டர்டே ஜூன் 21. பப்ளுக்கு இன்னைக்கு ஹாலிடே. பப்ளுன்றது அவனோட நிக் நேமு, பட் விக்ஷித் வியான்ன்றது அவனோட நேமு. பட் நாங்கள் வீட்டில் வந்து பப்ளுன்னு தான் கூப்பிடுவோம். ஸோ பப்ளுக்கு இன்னைக்கு ஹாலிடேன்றனால பார்க் போகலான்னு டிசைட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நந்தினி லேஅவுட் பார்க் தான் போயிருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து அந்த பார்க்குக்கு ஜஸ்ட்டு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஹஸ்பண்டுக்கும் இன்றைக்கி ஹாலிடே. அவரும் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. 10th ஹேண்டில் பண்ணுறாரு ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸுக்கு, ஐசிஐசி சிலபஸ்க்கு. பார்க் என்ட்ரன்ஸ் ரீச் ஆனவுடனே பப்ளு உள்ளே போனோடனே ரன் பண்ணிட்டு இருந்தான் ரொம்ப ஹாப்பியாக. இந்த பார்க் ரொம்ப நேச்சராக சூப்பராக ஹெவன் மாதிரி இருக்கும். லைக் ஒரு ஹெவனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஃபுல்லு கூலிங் ஏர் வரும். ஃபுல்லு ட்ரீஸ்லாம் ரொம்ப ஹைட்டாக சூப்பராக இருக்கும். சூப்பராக நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. வந்தவொடனே ஸ்விங் ஆடிட்டு இருந்தான், ஜாலியாக ஆடிட்டு இருந்தான். என்னை ஆட்டி விட சொன்னான், நானும் ஆட்டி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்லைடிங் பண்ணிட்டு இருந்தான். ஸ்லைடிங் பப்ளு வந்து ஒரு 1 year முன்னாடியிலேருந்தே ஸ்லைடிங் பண்ணிட்டு இருந்தான். ஒரு 10 monthலேருந்தே வந்து ஸ்லைடிங் சூப்பராக பண்ணுவான். ரொம்ப கான்ஃபிடென்ஸாக பண்ணுவான். எல்லோரும் கேட்பாங்க, 10 month பாப்பா வந்து ஸ்லைடிங் பண்ணுதான்ட்டு. அவன் சின்னதாக இருக்கும்போது சூப்பராக ஸ்லைட் பண்ணுவான். அவன் ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஸ்லைடிங் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடி அவங்க டேடி வந்து சரி நான் வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் ரவுண்ட்ஸ் போயிட்டாரு. அப்புறம் ரிவர்ஸ் ஸ்லைடிங் பண்ணிட்டு இருந்தான். அதுவும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்தான். ரொம்ப ஃபன்னாக சூப்பராக இருந்துச்சு. நான் பொம்மையை ஹேண்டில் பண்ணிட்டே தான் இவனையும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்க டேடி வந்துட்டார். அவங்க கூட போயிட்டு இவனும் வந்து ஜஸ்ட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தான் அவங்க டேடி கூட போயிட்டு. பப்ளு விளையாடிட்டு இருக்கான்ல, இந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸில் தான் வந்து யோகா பண்ணுவாங்க எல்லோரும். நெக்ஸ்ட்டு நிறைய எக்ஸசைஸ் கூட பண்ணிகிட்ருப்பாங்க எல்லோரும். அது இல்லாமல் வந்து இன்றைக்கி வீக் ஆஃப்ன்றனால வந்து ஆர்கெஸ்ட்ராவும் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இங்கே வந்து மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாண்டா இதாண்டா சாங், அருணாச்சலம் சாங் வந்து கன்னடாவில் இருக்குல்ல, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஜஸ்ட் அதை வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு டைம் வந்து 10 o'clock ஆயிடுச்சு. சரி பாப்பாங்களுக்கும் பசிக்குன்றனால டிஃபன் கொடுக்கணுன்றதுனால வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். ஓ அம்மா ஐடியா இருக்கிறேன். பொம்மி வா, பப்ளு வா, பப்ளு வா போலாம். அதுக்கு ஏதோ பூ போட்டுக்கிறாங்க. அது